பெங்களூரு பரப்பன அக்ரஹார ஒரு சென்ட்ரல் ஜெயிலு. இந்த இடத்துல நொட்டேரியஸ் கிரிமினல்ஸ் எல்லாம் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா சிறை கைதிகளாக வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சென்ட்ரல் ஜெயிலை பற்றி கர்நாடகாவில் ஒரு தலைப்பு செய்தியே வந்திருக்கு. அங்கே உள்ள நொட்டேரியஸ் கிரிமினல்ஸு மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் ஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவனுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறது போலயே இல்லை. எல்லாரிடம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு 3 ஃபோனை வச்சு பேசிக்கிட்டு இருக்கான், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அது இல்லாமல் அங்கே சிறையில் கொடுக்குற சாப்பாடு சாப்பிடாம வெளியிலேருந்து அவனுக்கு காய்கறிகள், மட்டன், சிக்கன் இது போலலாம் வருது, அதெல்லாம் அவன் சமைச்சு சாப்பிட்றான். அவன் சமைச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஃபோனை வச்சு பேசிக்கிட்டே இருக்கான். இந்த அளவுக்கு அங்கே எல்லாம் செக்யூரிட்டி லேப்ஸாக இருக்குது. இந்த ஐஎஸ்ஐஎஸ் ஆப்ரேட்டிவ் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஷக்கில் மன்னான்னு ஒருத்தன். இவனை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐஎஸ்ஐஎஸ் ஆப்ரேட்டிவ்ஸுக்காக இங்கேருந்து நிறைய முஸ்லீம்ஸ் எல்லாம் பிரைன் வாஷ் பண்ணி சிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆள்லாம் தேர்ந்தெடுத்து செக்ஸ் ஸ்லேவ்ஸாக கூட நிறைய பெண்கள்லாம் பிரைன் வாஷ் பண்ணி லவ் ஜிகாத்தெல்லாம் பண்ணிங்க அதை கொண்டு போனானுங்க. அந்த கேஸில் தான் இவனை நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அதனால் அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. இவன் அதில் ஒரு முக்கியமான ஒருத்தன். இதே போல் நீங்கள் அஞ்சான் படம் பார்த்துருப்பீங்க. அஞ்சானில் வந்துட்டு ஸ்னேகாவோட புருஷனாக இருக்கிறவர் தான் பிரசன்னா. அவர் உமேஷ் ரெட்டின்னு ஒருத்தன். அதாவது இவன் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் 1996ஆம் ஆண்டு அவங்க சேர்ந்தான். அப்போ அவனுக்கு ஜம்மு காஷ்மீரில் அவனுக்கு போஸ்டட் ஆகுது. அங்கே உள்ள கமாண்ட் பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமையை செய்கிறான். அந்த பாலியல் வன்கொடுமையினால் பார்த்தீங்கன்னா அவனை அங்கேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. லேட்டர் ஸ்டேஜில் இவனை சுற்றுறதுக்கால போலீஸாரெலாம் அரெஸ்ட் பண்ணி இவனும் இந்த உமேஷ் ரெட்டியும் இவனும் ஜெயிலில் இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட ரேப்ஸு, 18 பேரை வந்துட்டு படுகொலையும் பண்ணியிருக்கான். இதனால் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு 2006ஆம் ஆண்டு இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது. அவர் லேட்டர் ஸ்டேஜில் கம்யூட்டேஷன்லாம் பண்ணி இவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வாழும் வரை சாகணும் அப்படிங்கிறனால அவனுக்கு அந்த ஜெயில் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இவன் அந்த உமேஷ் ரெட்டியும் பார்த்தீங்கன்னா இவன் அந்த ஜெயிலில் இருக்கான். இவனை வச்சு தான் இந்த அஞ்சான திரைப்படத்தில் கூட அந்த பிரசன்ன கேரக்டரை வடிவமைச்சிருப்பாங்க. இதே போல் இந்த செக்யூரிட்டி லேப்ஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உயிரை கொடுத்து நிறைய பேர் வேலை செஞ்சு தீவிரவாதிகள்லாம் பிடிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பரப்பன அக்ரகாரத்தில் இப்படிலாம் செக்யூரிட்டி லேப்ஸாக இருக்குது. எல்லாம் மொபைல் எடுத்துகிட்டு பேசுகிறாங்கன்னா நாட்டுக்கு எந்த மாதிரி தீங்குகள்லாம் விளைவிப்பானுங்க, எத்தனை பேர் இன்னும் அப்பாவி பொதுமக்கள்லாம் கொல்வானுங்க, குழந்தைகள், பெண்கள், இதே போலலாம். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான அஃபீஷியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு இது போல் செயல்பட்டுருக்காங்க. ஏற்கனவே அந்த ஜெயிலை பற்றி பல வகையான சச்சரவுகள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த கர்நாடக மினிஸ்டர் பரமேஸ்வரா இதை பற்றின ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு ஆஃபீஸரை வச்சு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவில் தான் பார்த்திங்கன்னா என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியும். பல இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபோன் டவர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க பெங்களூர் வச்சு. ஆனால் உள்ளே இருக்கிற மட்டும் எப்படி டவர் கிடைக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு சலுகைலாம் நடக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் தாங்க. பணத்தை வாங்கிட்டு இது போல்